ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 56வது ശ്ലോകമാക്കും பார்க்கிறோம். ஞானார்ணவம் குலார்ணவம் தொடங்கின மகத்தான தந்திரங்களோடு கூடி இருக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. ஸ்ரீவித்யா தொடங்கின மகாமந்திரங்களாயிருக்கிறவளும் லலிதாம்பிகைதான். ஸ்ரீசக்கரம் தொடங்கின எல்லா யந்திரங்களோடு ரூபமெடுத்தவளும் லலிதாம்பிகைதான். 36 தத்துவங்களான இருப்பிடங்களோடு கூடினவளும் தேவிதான். மகாயாக கிரமத்தால ஆராதிக்கப்படுறவளும் லலிதாம்பிகைதான். மகாபைரவனான சிவனால பூஜிக்கப்படுறவளும் லலிதாம்பிகை தேவிதான் அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறா. மகாதந்திரா மகாமந்திரா மகாயந்திரா மகாசனா மகாயாக கிரமாராத்யா மகாபைரவ பூஜிதா. 6 நாமங்களோடு கூடின ஸ்லோகமாக்கும் இந்த 56வது ஸ்லோகம். 8 அக்ஷரங்களோடு கூடின 2 நாமங்களும் 4 அக்ஷரங்களோடு கூடின 4 நாமங்களுமாக்கும் இந்த ஸ்லோகத்தில் உள்ளது. இருநூற்றி 26வது நாமத்திலேந்து 231வது நாமம் வரைக்குமாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. 226வது நாமம் மகாதந்திரா. தாந்திரிக விதியில இருக்கிற சிரேஷ்டமான 5 உபாசனகளோடு ரூபமாயிட்டு இருக்கிறவளாக்கும் தேவி. எல்லா சாஸ்திரங்களுக்கும் அப்பாற்பட்ட சாஸ்திரம் தந்திரம் ஜனன சாஸ்திரம். ஆதிபராசக்தியான லலிதாம்பிகை மகாசாஸ்திர ரூபிணியாக்கும். பிரகிருதி சாஸ்திரம் அப்படிங்கிறது அம்பாளேதான். பிரபஞ்சமா காட்சியளிக்கிற தேவி தன்னோடதேயான சாஸ்திர ஞானத்தால இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி பண்ற. எல்லா சாஸ்திரங்களோடும் சாஸ்திரம் தந்திர சாஸ்திரமேதான். சங்கீதத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் ஆராதனா சாஸ்திரத்திலையும் அப் டு டேட் നമ്മൾ അനുഷ്ഠിக்கிற ஆச்சாரங்களிலும் எல்லாம் தந்திரசாஸ்திரம் அப்படிங்கிறது சூக்ஷ்மமாயிட்டு இருக்கத்தான் இருக்கு. സർവചരാചരങ്ങളെയും പരസ്പരം കൂട്ടിച്ചേർത്ത് പരിപാലനം പണ്ണற മഹാതന്ത്രയാക്കും ലളിതാംബികை ദേവി. 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും മഹാതന്ത്ര. ഇരുന്നൂറ്റി 27வது നാമം മഹാമന്ത്ര.
4 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. ബാല, കാളി, ഗായത്രി, பஞ்சதசாட்சரி, ஷோடசாட்சரி, ஸ்ரீவித்யா இப்படி இருக்கிற மந்திரங்களோடு ரூபமாய் இருக்கிறவள். மகாமந்திரத்தோடு சொரூபமாயிட்டு இருக்கிற லலிதா திரிபுர சுந்தரி. மகாமந்திரம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லா மந்திரங்களோடும் மாதாவான ஓங்காரம், അതാണത് പ്രണവമന്ത്രം. ദേവി ഓങ്കാരസ്വരൂപിണിയാക്കും. பிரபஞ்சத்தோடு மூல காரணமான மந்திரம் அப்படிங்கிறது பிரணவமாக்கும். சிருஷ்டியோடு ஆதி சப்தம் அப்படிங்கிறது ஓங்காரமாக்கும். ஸ்தூலமான பிரபஞ்சத்தோடு சூக்ஷ்ம ரூபம் அப்படிங்கிறது ஓங்காரமாக்கும். பிரம்மம் அப்படிங்கிறது ചലനമില്ലാത്തതാക്കും. ചൈതന്യത്തോട് കൂടിനതാക്കും. அந்த பிரம்மத்தோடு இந்த பிரகிருதியில இருக்கிற ஆத்ய ஸ்பந்தனமாக்கும் ஓங்காரம். நிர்குண பிரம்மத்தோடு சகுணபாவம் ஓங்காரம் அப்படிங்கிற ஓம் அப்படிங்கிற மகாமந்திரத்திலேந்தாக்கும் ஆரம்பிச்சது. ஓம் அப்படிங்கிறது பரிணாமம் சம்பவிச்சு விஸ்வமனசாச்சு. விஸ்வமனசு பரிணாமம் சம்பவிச்சு ஆகாசமாச்சு. ஆகாசம் பரிணாமம் சம்பவிச்சு வாயுவாச்சு. வாயு பரிணாமம் சம்பவிச்சு பூமியுமாச்சு. திரிகாலங்களுக்கு அப்பாற்பட்ட நிர்குண பிரம்மவும் திரிகாலங்களோடு கூடின சகுண பிரம்மவும் ஓங்காரமேதான். ஓங்காரம் பிரம்மவாஜகமாக்கும். பராசக்தியை பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியாயிட்டு நிர்குணை அப்படின்னும் பிரபஞ்சத்தில் இருக்கிற சகுணபாவத்தில் இருக்கிறவளாயிட்டும் சொல்லப்படுறது. தேவி ஓங்கார மந்திரமேதான். ஓங்காரம் அப்படிங்கிற மகாமந்திரத்தோடு சொரூபமா இருக்கிற தேவி மகாமந்திரையாக்கும். அதனால வாக்தேவிகள் தேவிய மகாமந்திரா அப்படின்னு ஸ்துதிக்கிறா. 228வது நாமம் மகாயந்திரா. இந்த பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்ணற சிரேஷ்டமான யந்திரம் ஆதிபராசக்தியேதான். அதனால தேவிய மகாயந்திரா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. இந்த பிரபஞ்சம் எப்ப உண்டாச்சு அப்படின்னு ஆருக்கும் சொல்லறதுக்கு சாதிக்காது. பிரபஞ்சம் உண்டானது முதல்க்கு பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதும் பிரகடமாச்சு. ഓരോ പദാർത്ഥവും പല പല ഡിഫറൻ്റാன ഘടകங்களோடு கூடி சேர்ந்து உண்டாகிறது. இந்த பதார்த்தங்கள் எல்லாம் வளர்றது, கொஞ்ச காலம் நிலநிற்கிறது, அதுக்கப்புறம் க்ஷயிக்கிறது, அதுக்கப்புறமா கடைசியில விகடிச்சு பழைய அவஸ்தையில மாறுறது. பகலும் ராத்திரியும், அமாவாசையும் பௌர்ணமியும், வெயிலும் மழையும் குளிரும் சூடும் எல்லாம் உண்டாகிறது.
கிரகங்களோடு சஞ்சாரம் உண்டாகிறது. மனுஷ சரீரத்தில் 1000 நரம்புகள் வழியா இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் உண்டாகிறது. சுவாச உச்சுவாசம் உண்டாகிறது. அதே மாதிரி எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் இந்த பிளட் சர்க்குலேஷனும் சுவாச உச்சுவாசமும் இருக்கு. அதே மாதிரி தகன பிரக்கிரியை நடக்கிறது. இதெல்லாம் கிருத்தியமாயிட்டு நடக்கிறது இந்த அம்பாளோட சைதன்யத்தாலேயாக்கும். இதெல்லாம் ஆக்டிவேட் பண்றது லலிதாம்பிகை அப்படிங்கிற சக்தியாக்கும். பூஜா சக்கரம், பத்ம சக்கரம் இப்படி இருக்கிற பலவிதமான சக்கரங்களோடு கூடினவளாக்கும் தேவி. மகாயந்திரமான ஸ்ரீசக்கரம் லலிதாம்பிகை தேவிதான். നാല് അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും മഹായന്ത്ര. 229ാவது നാമം മഹാസന. ശ്രേഷ്ഠமான இருப்பிடத்துல இருக்கிறவள். ஆசனம் சொன்னா இருப்பிடம். மகாசனம் அப்படின்னா சிரேஷ்டமான இருப்பிடம். மகாசனா சிரேஷ்டமான இருப்பிடத்துல இருக்கிறவள் தேவி. பஞ்சபிரமாசனத்திலையும் சக்கரராஜாசனத்திலையும் சிம்ஹாசனத்திலையும் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறவள் தேவி. ஆசிரயஸ்தானமாக்கும் ஆசனம். മഹത്താന ശ്രേഷ്ഠமான ആശ്രയത്തോട് കൂടിനവളാക്കും ലളിതാംബികை. മഹിഷാസുരമർദിനിയായിട്ട് ദേവി അവതരിച്ചോണ് സിംഹത്തോട് മേലെയാക്കും ഉക്കാന്നിരുന്ന. മണിദ്വീപിലെ ചിന്താമണി ഗൃഹത്തിലെ ദേവി ഉക്കാന്നിരുന്നത് പഞ്ചബ്രഹ്മാസനത്തിലെയാക്കും. ദേവിയോട് ഇരിപ്പിടം அப்படிங்கிறது சக்தி பீடமாக்கும். നാലക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും മഹാസന அப்படிங்கிற നാമം. 230ാவது നാമം മഹായാഗക്രമാരാധ്യ. 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്. சிவயோகினிகளால மகாயாகம் அப்படிங்கிற ரகசிய யாகம் வழி ஆராதிக்கப்படுறவளாக்கும் தேவி. பாஹ்ய பூஜை வழியா தேவியோடு 64 யோகினிகளையும் திருப்திப்படுத்தினதுக்கு அப்புறம் ஹிருதயமா இருக்கிற ஹோமகுண்டத்துல பக்தியால മാനസികമായിട്ട് അഗ്നി ജ്വലിപ്പിച്ച് ഇഷ്ടവും അനിഷ്ടവും വാസനകളും അഹങ്കാരവും എല്ലാം ഹോമിച്ച് அந்த தேவியை ஆராதிக்கிறதுக்கு யோக்கியமாயிட்டு இருக்கிற தேவியாக்கும் லலிதாம்பிகை. மகாயாகங்களை கிரமப்பிரகாரம் பூஜிக்கப்படுறதுக்கு யோக்கியதை இருக்கிறவள் லலிதாம்பிகை. அதனால தேவிய மகாயாக கிரமாராத்யா அப்படின்னு வாக்தேவிகள் துதிக்கிறார். தேவி பாகவதத்துல திருதிய ஸ்கந்தத்துல வியாச மகர்ஷி ஜனமேஜயன் கிட்ட அம்பிகையோடு யாகங்களை செய்யற வழிமுறைகளையும் மகாவிஷ்ணுவோடு അമ്പാന ஞான അനുഷ്ഠത്തെ സംബന്ധിച്ചും ഡീറ്റെയിൽ ആയിട്ട് എടുത്തു ചൊല്றார். ദേവിയെ ധ്യാനിച്ചിട്ട് മാനസയജ്ഞം ചെയ്യേണ്ട ക്രമം വ്യാസ മഹർഷി ഉപദേശിக்கிறார்.
பெரிய யாகங்களை விதிமுறையில செய்யணும். അതേ മാതിരിയെ മാനസികമായിട്ട് അഗ്നികളെയും യാഗ ആചാര്യர்களെയും മനസ്സിൽ സങ്കല്പിക്കണം. മാനസയജ്ഞം ചെയ്യർത്ത് മാനസ അഗ്നിയിലെ ഹോമിക്ക വേണ്ടിയ ദ്രവ്യങ്ങളെയും മനസ്സിൽ സങ്കല്പിക്കണം. മനസ്സേതാൻ യജമാനൻ, നിർഗുണ ബ്രഹ്മമേതാൻ യജ്ഞ അതിദൈവം, സർവവ്യാപിയും ബ്രഹ്മവിദ്യാസ്വരൂപിണിയും പരാശക്തിയുമാക്കും ലളിതാംബികை. യജ്ഞത്തോട് കടശീലയാക്കും യജ്ഞബലൻ ദേവി കൊടുപ്പൽ. ക്രമപ്രകാരം മനസ്സിലെ യാഗം നടത്തണം. പ്രാണങ്ങളെ സുഷുമ്നാ നാഡി വഴിയാ മേൽപ്പക്കമാ ഉയർത്തിക്കൊണ്ടുവന്ന് பரபிரம்மத்தில ஹோமிக்கணும். இப்படி இருக்கிற மானச யாகம் தேவிக்கு ரொம்ப பிரியமாக்கும். பலவித பொருள்களால பாக்கியமாயிட்டு செய்யற யாகத்தை விட பிரதானம் சூக்ஷ்மமான மானசிக யாகமாக்கும் அப்படின்னு வாக்தேவிகள் தெரிஞ்சுண்டு மகாயாக கிரமாராத்யா அப்படின்னு தேவியை ஸ்துதிக்கிறார். ഇരുന്നൂറ്റി 31ാമത് നാമം 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും. ഇത് മഹാഭൈരവ പൂജിത. സൃഷ്ടിസ്ഥിതി സംഹാരകർത്താവാണ് മഹാഭൈരവനാല് പൂജിക്കപ്പെടുறவளாക്കും ലളിതാംബിகை. பைரவன் அப்படிங்கிற பரமசிவன். பைரவன் அப்படிங்கிற சப்தத்துல வா சிருஷ்டியையும் ரா ஸ்திதியையும் வா சம்ஹாரத்தையும் இண்டிகேட் பண்றது. தேவியோடு அனுகிரகம் இல்லை அப்படின்னா பைரவனுக்கு பிரவர்த்திக்கிறதுக்கு சாதிக்காது. மகாபைரவனால ஆராதிக்கப்படுறவளாக்கும் லலிதாம்பிகை. சிவபுராணத்துல பரமசிவனோடு தசாவதாரங்களை எடுத்து சொல்லப்படுறது. அதுல 5ஆவதாயிட்டு பைரவ அவதாரத்தை சொல்லப்பட்டிருக்கு. பரமசிவனோடு கோபத்துக்கு ஆளான பிரம்மா, அந்த பிரம்மாவோடு 5ஆவது சிரசை வெட்டி முறிக்கிறதுக்காயிட்டு பரமசிவன் பைரவ அவதாரம் ஸ்வீகரிச்சார். கால பைரவன் அப்படிங்கிற பேரில ஃபேமஸான பைரவ சிவன் பிரம்மசிரச வேர்படுத்தினார். பிரம்மசிரச முறிச்சு மாற்றினதால பிரம்மஹத்யா பாபம் இல்லாம ஆகிறதுக்காயிட்டு பிராயச்சித்தமாயிட்டு பிரம்மாவோடு கபாலவுமாயிட்டு கபால விரதம் அனுஷ்டிச்சார் பைரவன். பக்தர்களுக்காயிட்டு காசியில பைரவ சிவன் ஸ்தானம் உറപ്പിச்சார். கபாலேஸ்வரனை பக்தஜனங்கள் പൂർണ്ണ ഭക്തിയോട് കൂടിയിട്ട് ആരാധിക്കുക. ഭൈരവനോട് പത്നിയായിട്ട് പാർവതി ദേവി ഭൈരവിയായിട്ട് അവതരിച്ച ഭൈരവിയെ ഭൈരവ ശിവൻ പൂജിக்கிறார். കയ്യിലെ ജപമാല ധരിച്ചുണ്ട് ന്യാസം തുടങ്ങിന ക്രിയകളെ ചെഞ്ചുണ്ട് വിധിപടി ഭൈരവൻ ഭൈരവിയെ ഡെയിലി പൂജിக்கிறார். அதனால மகாபைரவ பூஜிதா அப்படின்னு வாக்தேவிகள் லலிதாம்பிகையை ஸ்துதிக்கிறார். மகாதந்திரா மகாமந்திரா மகாயந்திரா மகாசனா மகாயாக கிரமாராத்யா மகாபைரவ
மகாதந்திர, மகாமந்திர, மகாயந்திர, மகாசனா, மக ஆசனா, மகாசனா, மகாதந்திர, மகாமந்திர, மகாயந்திர, மகாசனா. மகாசனா கிடையாதுங்க, ஆசனா இருக்கு. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அங்க நீட்டணும். மகாசனா. மகாயாக கிரம ஆராத்யா, மகாயாக கிரம ஆராத்யா அப்படின்னு இருக்கு. அதனால மகாயாக கிரமாராத்யா நீட்டி வேணும் அங்க சொல்லறதுக்கு. மகாபைரவ பூஜிதா, நாமங்களுக்கு உள்ள இருக்கிற பதங்களை கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாமங்களை சொல்லறத நாமங்கள் ஸ்பஷ்டமாயிட்டு சொல்லறதுக்கு சாதிக்கும். எங்க நீட்டണം, எங்க நீட்டாதைக்கு சொல்லணும், எங்கேயாக்கும் விசர்க்கம் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். விசர்க்கத்துக்கு அப்புறமா காப்பா இப்படியெல்லாம் வந்தா எப்படி பிரயோகிக்கணும், அதே மாதிரி விசர்க்கம் நடுவுல வந்தானா என்ன செய்யணும், விசர்க்கம் கடைசியில வந்தானா என்ன பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும்.